சென்னையில் ஒரு நாள் மழைக்கு வந்து தண்ணி தேங்கி பிரச்சனையாக இருக்குது. முன்னேற்பாடெல்லாம் எப்படி சார் எடுத்து? எப்படி ஒரு நாள் எங்கே தேங்கி இருக்கு சொல்லுங்கள். 2 நாள் முன்னாடி அந்த ஏங்க நல்லா சொல்லணும். சப்பே 24 சப்பே 24 சப்பேவும் இறங்கிக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் கிளியர் பண்ணுறோம். எந்த இடத்துலையும் தண்ணி தேங்க விடுறதில்ல. குறிப்பாக இயற்கையை வந்து யாரும் வெல்ல முடியாது. நீங்கள் இப்போ கட்டமைப்பு இருக்கிற பணி என்பது வானிலை ஆராய்ச்சி மையத்தினால் எந்த மாதம் எவ்வளோ அளவுக்கு மழை பெய்யும் என்று நிர்ணயம் செய்து கொடுத்துருக்கிறார்களோ அதை வடிவமைப்பதற்குரிய வடிவதற்குரிய அமைப்பாக பண்ணியிருக்காங்க. ரோடோ மழைநீர் வடிகாலோ அல்லது ஆகாய தாமரை அகற்றுவதோ வாய்க்காலை சுத்தம் செய்வதோ எல்லாம் அதுக்கு செஞ்சுருக்கோம். திடீரென்று ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் என்று பெய்கிற போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேங்க தான் செய்யும், தேங்கி தான் வடியும். நீங்கள் வந்து அவ்வளோ யாரும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொல்லி. ஏற்கனவே அதனால் செஞ்சுருக்கிறோம். 10 நாள் 20 நாள்லாம் தண்ணி நின்றதெல்லாம் விட்டு ஒரு மணி நேரம் 3 மணி நேரம் நிற்கிறதெல்லாம் நீங்களும் கேள்வி கேட்குறீங்க, நிருபர்களும் கேள்வி கேட்குறீங்க. 4-5 வருஷமாக தொடர்ச்சியாக எத்தனையோ கோடி செலவு பண்ணிட்டோம்னு சொல்லியும் தண்ணி தேங்குது. 4-5 வருஷமாக தொடர்ச்சி அந்த பருவமழையில் நிறைய பெய்யுது. எப்படி நீங்களே சொல்லுங்கள், நிருபர்களே சொல்லுங்கள். மழை பெஞ்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட தண்ணி நிற்காதா? எப்படி எனக்கு அளவுக்கு அதிகமாக நிற்குது. இல்லை அளவுக்கு அதிகமாக நிற்கல. எந்த இடத்துல டிராஃபிக் மோசமாக நின்று இருக்கா, எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருக்கா, ஏதாவது சொல்லுங்கள். அதெல்லாம் சொல்லுங்கள். ஒன்றுமே எல்லா இடத்துலையும் எல்லாம் ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று இந்த மோளம் அடிக்கிறது கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கள். 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து நின்று அது என்ன பண்ண முடியும்? அது என்ன ஒன்றும் பண்ண முடியாது.